கையில பொம்மையோட நிக்கிறப்ப நீங்க பாக்குற இந்த குழந்தை காசாவை சேர்ந்த குழந்தை. கையில வச்சிருக்க அந்த பொம்மை சைஸ் தான் அந்த குழந்தையும் இருக்கு. ஆனா எந்த வயசுலயும் ஒருத்தவங்க படக்கூடாத ஒரு வேதனையை அந்த குழந்தை அந்த வயசுல பட்டுக்கிட்டு. நம்ம சந்தோஷமா வாழ்ந்த ஊரு, நம்ம ஓடி விளையாடி தெரிஞ்ச தெரு கண்ணு முன்னாடியே இடிஞ்சு தரமட்டமாகிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு திருத்தம், கட்டிடங்கள் மட்டும் இடிஞ்சு தரமட்டமாகல, அங்க வாழ்ந்த மக்களும். பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலோட தாக்குதல் மீண்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. காசால பாத்தீங்கன்னா அவங்க தாக்குதல் நடத்தி ஒரே நாள்ல மட்டும் 91 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவரை இறப்பு வீதம் பாத்தீங்கன்னா 65,000 உயர்ந்திருக்கு. எக்ஸாக்டா 65,283 இருக்கக்கூடும் அப்படின்னு காசாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அதாவது உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க ஹமாஸ் மீது தான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் குடியிருப்பை பார்த்து. காசால சில பகுதிகளை பாத்தீங்கன்னா தரமட்டம் ஆகிட்டாங்க. அதாவது வெடிமருந்து நிரப்பப்பட்ட ரோபோக்களை பயன்படுத்தி அடுத்தடுத்து கண்டினியூஸா தாக்குதல் நடத்தி காசால பல குடியிருப்புகள் தரமட்டமாகி பல பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால இருந்தா இதுக்கப்புறம் உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து சவுத் சைடு பாத்தீங்கன்னா இடம்பெயர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த மக்கள் கிடைச்ச பொருட்கள், அதாவது மிஞ்சி இருக்கிற பொருட்கள் எடுத்துக்கிட்டு, வாகனங்கள் இருந்தா அதையும் எடுத்துக்கிட்டு எங்க போறோம், அங்க என்ன நிலைமையில இருக்குன்றத எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம அந்த மக்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களோட சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகள் மாதிரி அவங்க அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போற காட்சியை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், இது ஒன்றும் போர் இல்லை, இது ஒரு இனத்தின் மீதான கொலைவெறி தாக்குதல்.